ஹலோ காய்ஸ், இது வந்து ட்ரிக்னோமெட்ரி வீடியோவில் பார்ட் 2. நம்ம வந்து போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா சைன் டீட்டானா என்ன, கொஸ் டீட்டானா என்ன, டேன் டீட்டானா என்ன, அதுக்கப்புறம் கொசெக் டீட்டா, அப்புறம் செக் டீட்டா, அப்புறம் வந்து கொட் டீட்டா, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அது இல்லாமல் இதுக்கு இடையிலான தொடர்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சைன் டீட்டானா என்ன, 1 கீழ் கொசெக் டீட்டா. அப்புறம் கொஸ் டீட்டானா என்ன, 1 கீழ் செக் டீட்டா. அப்புறம் டான் டீட்டானா என்ன, 1 கீழ் கொட் டீட்டா. இதே இல்லாம டான் டீட்டாவுக்கு இன்னொன்று பார்த்தோம், சைன் டீட்டாவின் கீழ் கொஸ் டீட்டா வந்து டான் டீட்டான்ட்டு பார்த்தோம். அப்புறம் என்னது, கொட் டீட்டா. கொட் டீட்டானா என்ன, கொஸ் டீட்டாவின் கீழ் சைன் டீட்டா இல்லாட்டி கொசெக் டீட்டாவின் கீழ் செக் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னா இதுக்கு அடுத்து இருக்க விஷயங்களை பார்த்துட்டு அப்புறம் அதில் இருக்க கொஞ்சம் வினாக்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். சைன் டீட்டாவில் ஒரு விஷயம் இருக்குது, சரியா? சைன் டீட்டா, கோஸ் டீட்டா, டேன் டீட்டா, இது எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். இப்போ சைன் டீட்டா தர சைன் டீட்டா அப்படிங்கிறது சைன் டீட்டா முழுவதின் வர்க்கம். இதை நம்ம வந்து சைன் வர்க்கம் டீட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு எழுதலாம், ரைட்டா? அடுத்து வந்து சைன் டீட்டா இன்டு டீட்டா அப்படிங்கிறது சைன் டீட்டா டீட்டா விட்டு வர்க்கம், சைன் டீட்டா விட்டு வர்க்கம். ஆனால் இங்கே என்னது, சைன் வர்க்கம் டீட்டா. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் வந்து நல்லா விளங்கிக்கணும், ரைட்டா? அப்போ கொஸ் டீட்டானாலும் இதே மாதிரி தான் வரும். எப்படி வரும்? கொஸ் டீட்டா தர கொஸ் டீட்டா அப்படிங்கிறது கொஸ் டீட்டா முழுவதின் வர்க்கம், அதாவது கொஸ் வர்க்கம் டீட்டான்ட்டு வரும். ஆனால் கொஸ் டீட்டா தர டீட்டா அப்படின்னா கொஸ் டீட்டா வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து நல்லா தெளிவாக விளங்கிக்கணும். இப்போ நம்ம இந்த திரிகோண கணிதம் அப்படிங்கிற பாடத்துல அடுத்த ஒரு சாப்டரை நோக்கி நகர்றோம். என்னன்னா திரிகோண கணித விகிதங்களுக்கு இடையிலான தொடர்பு, ரைட்டா? இப்போ நமக்கு தெரியும் இது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணி ஒண்ணுல நமக்கு வந்து பைதகரசின் தேற்றம் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பைதகரசின் தேற்றத்தை வந்து யூஸ் பண்ண போறோம். அது பைதகரசின் தேற்றத்தின் படி, ரைட்டா? பைதகரசின் தேற்றத்தின்படி ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் வந்து ஏசி வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். இந்த பைதகரசின் தேற்றம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இலகுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப நம்ம இந்த திரிகோண கணித விகிதங்களுக்கு இடையிலான தொடர்புகளை எடுக்கிறதுக்காக இந்த பைதகரசின் தேற்றத்தின்படி எடுத்த தொடர்பை நம்ம என்ன செய்யறோம்னா ஏசி வர்க்கத்தால பிரிக்கிறோம். அதுக்காக இந்த தொடர்பை நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறேன். இப்ப என்ன செய்ய போறோம்னா ஒன்றை ஏசி வர்க்கத்தால் வகுக்க, ரைட்டா? 1 ஏசி வர்க்கத்தால வகுக்க போறோம். வகுத்தோம்னா ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் இருக்கத ஏசி வர்க்கத்தால வகுக்கிறோம், ரைட்டா? இப்ப தனித்தனியா இருக்க வர்க்கத்தை ஒன்னா சேர்த்து எழுதுறோம். இங்க என்ன செய்யும், ஏசி வர்க்கம் வெட்டுப்பட்டு ஒன்னா ஆகிரும். இப்ப என்ன செய்யறான்னா இங்க பாருங்க, நமக்கு தெரியும் ஏபியின் கீழ் ஏசி. ஏபினா என்னது, எதிர்பக்கம். ஏசினா என்னது, செம்பக்கம். அப்ப எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் நமக்கு என்னன்னு தெரியும், சைன் டீட்டான்னு தெரியும். அப்ப என்ன செய்யறோம், சைன் டீட்டா போடுறோம் முழுவதின் வர்க்கம். இங்க பாத்தீங்கன்னா பிசியின் கீழ் ஏசி. பிசிங்கிறவர் யாரு, அயல் பக்கம். அப்ப வந்து ஏசிங்கிறவர் யாரு, செம்பக்கம். அப்ப அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் கொஸ் டீட்டான்ட்டு நமக்கு தெரியும். ஆகவே முழுவதின் வர்க்கம் 1. இப்போ சைன் டீட்டா முழுவதின் வர்க்கத்தை நம்ம முதல்ல எப்படி எழுதலாம்னு பார்த்தோம், சைன் வர்க்கம் டீட்டான்னு எழுதலாம்னு பார்த்தோம். இப்போ கொஸ் டீட்டா முழுவதின் கிட்ட கொஸ் வர்க்கம் டீட்டான்னு எழுதலாம். அது வந்து எதுக்கு சமனா இருக்கும், 1க்கு சமனாக இருக்கும். இதுதான் நம்ம இதுல இருந்து எடுக்கிற முதலாவது தொடர்பு. இந்த ட்ரிக்னோமெட்ரிக்கு ஃபர்ஸ்டான அடிப்படையான ஒரு
எல்லாத்துக்குமான தெரிஞ்ச தொடர்பு என்னன்னா இந்த சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1. இதை வந்து நிறுவ சொல்லி கிட்டத்துல வந்த பாஸ் பேப்பர் ஒன்லையும் கேட்டிருந்தாங்க. ஆகவே இது எப்படி நிறுவனம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த தொடர்பு எடுக்க போறோம். முதல்ல ஏசி வர்க்கத்தால வகுத்து சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1 அப்படிங்கிற தொடர்பை எடுத்துட்டோம். இப்ப அடுத்த தொடர்பு இருக்கிறதுக்காக இந்த முதலாவது சமன்பாட்டை நம்ம என்ன செய்யறோம், ஏபி வர்க்கத்தால வகுக்கிறோம். ஏபி வர்க்கத்தால வகுப்போம். இப்ப ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம். ஏபி வர்க்கத்தால வகுக்கிறோம். இப்போ இங்க ஏபி வர்க்கம் விட்டுப்பட்டு 1 சக. இப்போ தனித்தனியா இருக்க வர்க்கத்தை ஒன்னா எழுதுறோம். தனித்தனியா இருக்க வர்க்கத்தை ஒன்னா எழுதுறோம். இங்க பாத்தீங்கன்னா பிசி அப்படிங்கிறது அயல் பக்கம், ஏபி அப்படிங்கிறது எதிர்பக்கம். அப்போ அயல் பக்கத்துக்கு கீழே எதிர்பக்கம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா கொட்டீட்டாவா இருக்கும். சரியா? அயல் பக்கத்துக்கு கீழே எதிர்பக்கம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், கொட்டீட்டாவா இருக்கும். அதுக்கு முழுவதின் வர்க்கம் சமன். இப்போ சிம்பக்கத்துக்கு கீழே ஏசிங்கிறது சிம்பக்கம், அதுக்கு கீழே எதிர்பக்கம் அப்படிங்கிறது கொசெக் தீட்டாவா இருக்கும். கொசெக் தீட்டா வர்க்கம். இப்ப நமக்கு தெரியும் 1 சக கொட்வர்க்கம் தீட்டா சமன் கொசெக் வர்க்கம் தீட்டா அப்படிங்கிற சமன்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு. இது தான் நம்ம எடுக்கிற இரண்டாவது தொடர்பு. இப்போ நம்ம அடுத்த மூன்றாவது தொடர்பு எடுக்க போறோம். இப்போ முதலாவது சமன்பாடை நம்ம ஏசி வர்க்கத்தால பிரிச்சுட்டோம், ஏபி வர்க்கத்தாலையும் பிரிச்சுட்டோம். இப்போ மிச்சம் இருக்குது பிசி வர்க்கத்தால இப்போ பிரிக்க போறோம். இப்போ முதலாவது சமன்பாட்டை பிசி வர்க்கத்தால பிரிச்சா பிசி முழுவதின் வர்க்கம். இப்போ இந்த பிசி வர்க்கம் வெற்றி பெற்றோம் 1. இங்க ஏசியின் கீழ் பிசி முழுவதின் வர்க்கமா இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் ஏபி அப்படிங்கிறது எதிர்பக்கம், பிசி அப்படிங்கிறது அயல் பக்கம். அப்ப என்னது tan தீட்டா முழுவதின் வர்க்கம் சக 1. ஏசி அப்படிங்கிறது செம்பக்கம், பிசி அப்படிங்கிறது அயல் பக்கம். ஆகவே என்னது செக் தீட்டா முழுவதின் வர்க்கம். அப்ப tan வர்க்கம் தீட்டா சக 1 சமன் என்னது செக் வர்க்கம் தீட்டாவாக இருக்கும். இப்ப நம்ம எடுத்திருக்க இந்த 3 சமன்பாடுகளுமே இந்த பாடத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. நம்ம எந்த கேள்வி செஞ்சாலும் இந்த சமன்பாடுகளை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த சமன்பாடுகளை நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும். இப்போ நம்ம ட்ரிக்னோமெட்ரியில அடுத்த கணக்குகளுக்கு போறதுக்கு முன்னாடி எல்ஜிப்ரால இருந்து நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். உதாரணமா சொல்ல போனா இப்போ ஏசைய பின்னு ஒன்று இருக்குன்னா இதோட உடன்புணரி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதோட உடன்புணரி என்னது, ஏ சக பி. அப்ப ஏ சக பி உடன்புணரி ஏ சக பி. இந்த மாதிரி ஏ சக பி இந்த விரிவு ஏ சக பி முழுவதின் வர்க்கத்தின் விரிவு ஏ வர்க்கம் சக 2ab சக b வர்க்கம். இந்த மாதிரி ஏ சக பி முழுவதின் வர்க்கத்தின் விரிவு ஏ வர்க்கம் சக 2ab சக b வர்க்கம். அடுத்து ஏ வர்க்கம் சக b வர்க்கத்தின் விரிவு ஏ சக b ஏ சக b. அடுத்து ஏ கணம் சக b கணத்தின் பிரிவு ஏ சக b ஏ வர்க்கம் சக ab சக b வர்க்கம். அடுத்து ஏ சக b ஏ கணம் சக b கணத்தின் விரிவு ஏ சமன் ஏ சக b ஏ வர்க்கம் சக ab சக b வர்க்கமா இருக்கும். அந்த மாதிரி ஏ சக b முழுவதின் வர்க்கத்தின் விரிவு ஏ சக b முழுவதின் வர்க்கத்தின் விரிவு ஏ கணம் சக 3 ஏ வர்க்கம் b சக 3 ab வர்க்கம் சக b கணம். அடுத்து கணம் ஏ சக b முழுவதின் கணத்தின் விரிவு
a கணம் சய 3a வர்க்கம் b சக 3ab வர்க்கம் சய b கணமாக இருக்கும். இந்த விரிவுகள்லாம் நமக்கு இந்த ட்ரிக்னோமெட்ரி செய்யறதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஆகவே இது தெரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதை வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி, ரைட்டா? சைன் 4 தீட்டா சக கொஸ் 4 தீட்டா இதுக்கான விரிவை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சரி, ரைட்டா? இப்போ இதுக்கு விரிவு நம்ம எப்படி வரப்போகுது அப்படின்னா, சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு முழுவதுக்கும் வர்க்கம் போடுவோம். சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா முழுவதின் வர்க்கம் சமன் 1 வர்க்கம். இப்போ வர்க்கத்தை கொடுத்ததுன்னா சைன் 4 தீட்டா சக 2 சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா சக கொஸ் 4 தீட்டா சமன் 1. அப்ப சைன் 4 தீட்டா சக கொஸ் 4 தீட்டா சமன் 1 மைனஸ் 2 சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா. இப்ப நீங்க இந்த மாதிரிக்கு விடையை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். இப்போ இந்த கேள்விகளை என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு செஞ்சுட்டு இதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க பார்க்க போறீங்க, ரைட்டா? இப்போ நம்ம செய்யலாம். இப்போ ஒரு செங்கோண முக்கோணி வரைவோம். வரைஞ்சி இது செங்கோணம், இது தீட்டா. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது சைன் தீட்டா. சைன் தீட்டானா எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இது விளங்குதா? இது சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கோம் ஒரு முதல் கணக்கான இலகுக்காக. அப்ப 2 வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் சமன் 3 வர்க்கம். 4 சக எக்ஸ் வர்க்கம் சமன் 9. எக்ஸ் வர்க்கம் சமன் 5. எக்ஸ் சமன் √5. இங்க பிளஸ் மைனஸ் போட தேவையில்லை. ஏன்னு கேட்டா இது ஒரு பக்கம், அங்க மைனஸ்ல வராது. ஆகவே என்னது வெறும் √5. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? tan தீட்டா. tan தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். எதிர்பக்கம் 2, அயல் பக்கம் √5. செக் தீட்டானா என்ன? இதுக்கு தலைகீழா இல்ல, கொஸ் தீட்டா விட்டு தலைகீழ், செம்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஆகவே 3 கீழ் √5 இருக்கும். அடுத்து செங்கோணத்தை வரைவோம். செங்கோணத்தை வரைஞ்சா இது செங்கோணம், இது தீட்டா. இப்ப tan தீட்டானா எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இப்போ செஞ்சோம்னா 3 வர்க்கம் சக 1 வர்க்கம் முழுவதின் ரூட் 9 √10 இருக்கும் இந்த பக்கம். ஆகவே என்ன கேட்டிருக்காங்க? கொசெக் தீட்டா. கொசெக் தீட்டான்னு என்னது? சைன் தீட்டா விட்டு தலைகீழ். அப்ப செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் 1. அப்ப என்னது? √10. அடுத்து என்னது? கொஸ் தீட்டா. கொஸ் தீட்டான்னு என்னது? அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் √10. ரைட்டா? இது ரெண்டும் எழுதியிருந்தீங்கன்னா சரியாக இருக்கும், ரைட்டா? இப்போ என்னன்னா அந்த 2 கேள்வி என்னன்னா இதுல நம்ம தீட்டாவை இல்லாம எழுதுறோம், அவ்வளவுதான் விஷயம், ரைட்டா? என்ன செய்ய போறோம்னா அதுக்கு நீங்க போஸ்ட் பண்ணிட்டு விட எழுதிட்டு அப்புறம் பாருங்க, ரைட்டா? சன் டிவில சைன் தீட்டா சக 3 சமன் எக்ஸ். அப்ப இந்த சக 3 அங்கிட்டு கொண்டு போயிட்டு எழுதணும்னா சய 3 சைன் தீட்டாவுக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சு. சரியா? இப்ப கொஸ் தீட்டாவுக்கு ஏற்கனவே அங்க ஒரு சமன்பாடு இருக்கு, என்னன்னா 4 - y. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரே சமன்பாடு இவங்க 2 பேரையும் வச்சு என்ன எழுதினா சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1. இவங்க 2 பேரையும் வச்சு நமக்கு அவ்வளவுதான் தெரியும், ரைட்டா? இப்ப சைன் வர்க்கம் தீட்டாக்கு என்ன? x3 முழுவதின் வர்க்கம் சக 4 - y முழுவதின் வர்க்கம் சமன் 1. ஏன்னா அது நம்ம தீட்டா இல்லாம ஒரு சமன்பாடை எழுதிட்டோம், அதான் சோ சிம்பிள். இப்ப அடுத்து இங்க இது எழுதணும்னா 2 சைன் தீட்டா சக எக்ஸ் சமன் 4. இப்ப 2 சைன் தீட்டா சமன் 4 - x. சைன் தீட்டா சமன் 4 - x இன் கீழ் 2. அவ்வளவுதான் சைன் தீட்டா கூட சமன்பாடு. tan தீட்டா எடுத்தோம்னா y சக 3. இப்ப என்ன கரைச்சல்னா நமக்கு இங்க சைன் தீட்டாவும் tan தீட்டாவும் சேர்ந்த மாதிரிக்கு ஒரு சமன்பாடு நமக்கு இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்க்க நமக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுவோம்னா நமக்கு தெரிஞ்சதுக்கு மாத்துவோம். கொசெக் தீட்டாவும் tan தீட்டாவும் இருக்கானா இல்ல, tan தீட்டாவை தலையில மாத்தணும்னா கொட்டீட்டா, கொட்டீட்டாவும் கொசெக் தீட்டாவும் இருக்கானா
இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் 1 சக கொட்டு வர்க்கம் தீட்டா வந்து கொசைட் வர்க்கம் தீட்டான்ட்டு ஒரு சமன்பாடு இருக்கு. இப்போ நம்ம அந்த வடிவத்துக்கு மாத்திட்டோம்னா இந்த கேள்வியை இலகுவாக செஞ்சு விட்டுறலாம். ரைட்டா? இப்போ என்ன செய்யணும், இது கொசைட் தீட்டாவை மாற்றணும்னா என்ன செய்யுது, தலைகீழாக்கணும். அப்போ கொசைட் தீட்டா சமன் 2/4 - 6. ரைட்டா? அப்படி இங்க ஒரு கொட்டீட்டாவை மாற்றணும்னா 1/π/3. ரைட்? இப்போ இதுக்கு சமன்பாடு எழுதணும். 1 சக கொட்டு வர்க்கம் தீட்டா சமன் கொசெக் வர்க்கம் தீட்டா. இப்போ 1 சக 1/π/3 முழுவதின் வர்க்கம் சமன் 2/4 சக எக்ஸ் முழுவதின் வர்க்கம். இப்போ என்னது, தீட்டா இல்லாமல் இன்னொரு சமன்பாடு நம்ம வந்து எழுதிட்டோம். ரைட்டு? இப்போ வந்து இந்த கேள்வி நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இதுக்கான விடைகள் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ரைட்டா? இது இல்லாமல் என்ன செய்யறோம்னா அடுத்த வீடியோவில் நம்ம செய்ய போகிற கேள்விகளை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பிடிஎஃபாக வந்து மாற்றி அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு கேள்விகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இருந்தால் அடுத்த வீடியோ எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ இப்போ நாளைக்கு வரும். டாடா, பாய் பாய். பச்சப்புள்ள பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரை நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா ஒன்ன மன்னிப்பலா தாய்ப்பால் உனக்கு குக்க கொல்லா.